வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5இல் 3ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் y வெட்டு துண்டு -3 ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நேர்கோட்டோட சாய்வு கோணமும் y வெட்டு துண்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். பாருங்க, சாய்வு கோணம் தீட்டான்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் 30 டிகிரி, y வெட்டு துண்டை சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் -3. இப்போ நமக்கு சாய்வு கோணம் தான் தெரியும், நமக்கு சாய்வு வேணும். அப்ப சாய்வு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்க. சாய்வு கோணம் இருக்கும்போது சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m = tan θ. சாய்வு கோணம் இருந்துச்சு, இதான் ஃபார்முலா. இப்ப பாருங்க, m = tan தீட்டாவுக்கு பதிலா எத்தனை டிகிரி? 30 டிகிரி. m = tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√3. tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இதான் என்னது? நமக்கு சாய்வு. இப்ப பாருங்க, நமக்கு சாய்வு தெரியும், y வெட்டு துண்டு தெரியும். அப்ப ஃபார்முலா பாருங்க, சாய்வு வெட்டு துண்டு வடிவம். அதை நீங்க எழுதினாலும் சரி, இல்ல நேரடியாக எழுதிக்கிட்டாலும் சரி, தப்பு கிடையாது. சாய்வு வெட்டு துண்டு வடிவம், வெட்டு துண்டு வடிவம். இந்த வார்த்தைய நீங்க எழுதாமல என்ன செஞ்சுக்கலாம்? ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். நேரடியாக என்ன ஃபார்முலா? y = mx + c. இது கூட நீங்க எழுத வேண்டாம், சரியா? அப்படியே மதிப்புல பிரதியிடுங்க. y = m. mக்கு பதிலா 1/√3 × x. cக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? -3. சரியா? இந்த இடத்துல -3. இப்ப பாருங்க, இதை சுருக்கிடலாமா? y = இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். இதுக்கு பகுதியில் எது மேல என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்குவோமா? √3 1 பெருக்குனா √3. குறுக்க பெருங்க. 1 பெருக்குனா 1 தான். 4x x. 1 பெருக்குனா 1, 1x பெருக்குனா x. அப்படியே வந்துடும். -3 பெருக்குனா 3√3. சரியா? இப்ப இந்த √3 வகுத்தல் இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க, √3y = x - 3√3. இப்ப இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 0 = ஏன்னா நேர்கோட்டர் சமன்பாட்டுல நமக்கு x உறுப்பு, y உறுப்பு, மாறிலி உறுப்பு இருக்கணும். அப்போ x, இது என்னது? x இருந்து y உறுப்பு வேணுமா? இது பிளஸ், இங்க வந்தா மைனஸா மாறும். -√3y. அதுக்கு அடுத்து மாறிலி உறுப்பு 3√3. இதான் சமன்பாடு. அப்படியே சைடை மாத்திங்க. இடது பக்கம் வலது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் மாத்திக்கலாம். அப்ப x -√3y -√3 = 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.